எதையும் அனுபவிக்கும் யோகம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதையும் அனுபவிக்கும் யோகம் அப்படின்னு சொல்றது வந்து லக்ன பாவம் நல்லா இருந்தாதான் அந்த 12 பாவங்களையும் அனுபவிக்கிற தன்மை அவங்களுக்கு உண்டு. லக்ன பாவம் எந்தெந்த பாவங்களை தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவகாரகங்களை லக்னம் நல்லா சூப்பரா அனுபவிக்கும். உதாரணமாக ஒருத்தருக்கு 4 வீடு இருக்குது, நல்லா சம்பாரிச்சாரு, இரட்டைப்படை பாவம்லாம் தொடர்பு கொண்டதுன்னா லக்னத்துக்கு ஒற்றைப்படை பாவம் லக்னம் நல்லா அனுபவிக்கும். எல்லா பாவங்களையும் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டா. இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொண்டு இருந்தது அப்படின்னா 2, 4, 6, 10 அப்படின்னு சொல்லி வலிமையா தொடர்பு கொண்டு இருந்ததுன்னா ஒரு நல்லா சம்பாதிப்பார், பொருளாதாரத்தை நல்லா கொண்டு வருவார், ஈட்டி சம்பாரிச்சு. ஆனா அதை அனுபவிக்கிறதுக்கு அவருக்கு வந்து ப்ராப்தம் இருக்காது. எப்படி அப்படின்னு சொன்னா ஒரு 4 வீடு கூட சம்பாரிச்சு நல்லா வச்சிருப்பாரு அவர் கஷ்டப்பட்டு. ஆனா டிசைனா பார்த்து டைல்ஸ் எல்லாம் போட்டு நல்லா கட்டி பெரிய பெரிய பெட் எல்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணிருப்பாரு, எல்லா காசும் செலவு பண்ணி செஞ்சிருப்பாரு. ஆனா அதை அனுபவிக்கிற கொடுப்பனும் ஒரு சிலருக்கு இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா அவரு எங்கேயோ ஃபாரின்ல இருப்பார், அங்கிருந்து சம்பாரிச்சு காசு அனுப்புவாரு. அவங்க வந்து பெரிய பங்களா மாதிரி ஈசிஆர் ரோட்ல அந்த மாதிரி எல்லாம் வாங்கி வச்சிருவாங்க. வச்சிட்ட பிறகு அதை வந்து கிளீன் பண்றதுக்கு சரி பண்றதுக்கு ஒரு வாட்ச்மேனை போட்டு வச்சிருப்பாங்க. அவனுக்கு ஒற்றைப்படை பாவமா இருக்கும் இல்லையா, 5, 9 இருக்கும். அவன் சூப்பரா வந்து டெய்லி அந்த பெட்ல உட்காருவான், எழுந்துக்குவான், அந்த பாத்ரூம் யூஸ் பண்ணுவான், எல்லாமே அவன் பண்ணுவான். ஏன்னா அவன் அனுபவிப்பான் அந்த வீட்டை. இத கஷ்டப்பட்டு கட்டினா இருப்பாரு ஓனரு, அவரு அனுபவிக்க முடியாது. அவர் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 1 மாசம் லீவ் எடுத்துன்னு வருவார், அப்பதான் அந்த வீட்லயே இருப்பார். இந்த 2 வருஷம் வந்து வெளிநாட்டுல ஏதோ ஒரு வீட்டுல ஏதோ ஒரு சூழ்நிலையில அவர் ஏதோ ஒரு சில கஷ்டங்களோடவும் சரி வேற விதத்திலயும் அவர் வந்து இருக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். அவர் கட்டிய வீட்டுல அவரால் இருக்க முடியாது. அந்த மாதிரி அனுபவிக்கிற யோகம் இருக்காது. இரட்டைப்படை பாவங்கள் இருக்கிறவங்களுக்கு நிறைய பாவங்களை அவங்களால அனுபவிக்க முடியாது. சரிங்களா? அதுதான் வந்து லக்ன பாவம் அனுபவிக்கிற கொடுமை. அடுத்து வந்து 5, 9 பரவாயில்லை, இது வந்து நல்லா அனுபவிக்கும், நல்லாவே அனுபவிக்கும். அது வந்து என்ஜாய் பண்றதுல ரொம்ப நல்ல சூப்பரான பாவம் இது 5, 9. ஆனா மற்றவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. 8, 12 அப்படின்னு சொல்றது அனுபவிக்கிற யோகமே கிடையாது. லக்ன பாவம் 8, 12 தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகர் வலி, வேதனை, கண்ணீர், கஷ்டம், அவமானம் போன்ற பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவராக இருப்பார். அதனால அவருக்கு அனுபவிக்கிற யோகம் இல்லை. அது லக்ன பாவம் மட்டும் இல்ல, எந்த பாவங்களை 8, 12 தொடர்பு கொண்டாலும் அந்த பாவம் சார்ந்த காரகங்களை அந்த ஜாதகர் அனுபவிக்க முடியாது அப்படின்றது ஒரு விதி. லக்னத்தை 8, 12 தொடர்பு கொண்டாலும் சரி, மற்ற பாவங்களை 8, 12 தொடர்பு கொண்டாலும் சரி, அந்த பாவத்திற்கு 8, 12 இருந்தாலும் சரி, அந்த ஜாதகர் அது சார்ந்த விஷயங்களை அவரால் அனுபவிக்க முடியாது அப்படின்றது நம்ம லக்ன பாவத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால லக்ன பாவம்